ஹலோ டீம், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு 6 மந்த்தும் நம்ம சேனலில் வீடியோ வரல. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக நான் பிட்வீன் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த 6 மாதத்தில் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 6 மாதம் நம்ம மிஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ரொம்பவும் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கும் போன ஏப்ரல் இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 11% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. இந்த நிஃப்டியோட மொமெண்டமை வச்சு தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், என்னோடய சின்ன சின்ன ட்ரேடிங்ஸ் ஆகட்டும் நான் இதில் ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கேன். எதனால் ப்ரோ அப்படிங்கிறதுக்கான ரீசன் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏன் நிஃப்டி 50 பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற 3 இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி 50, செகண்ட் ஒன் நிஃப்டி நெக்ஸ்ட் 50, தேர்ட் ஒன் மிட் கேப் 150. ஸோ இந்த 3 பகுதிகளில் மார்க்கெட் என்ன தான் ஸ்டோரியில் இருக்குது, என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தென் அதுக்கப்புறமா இந்த 6 மந்த்தில் நடந்த ரொம்ப ஒரு சில முக்கியமான நிகழ்வை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்லேருந்து இல்லை நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் டேஸ்லேருந்து நம்ம எந்த மாதிரியான பிளானை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி இவ்வளோ நாள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நியூ ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஸ்டாக்கை விற்றுருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான நியூஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை ரீட் பண்ணி கண்டிப்பாக உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நிஃப்டி 50 பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கும் லாஸ்ட் நான் பார்த்த அன்னிலிருந்து, அதாவது நான் மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்த அந்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட 11% பக்கம் மேலே போயிருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் அப் ட்ரெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் டாப் பிளேஸில் இருக்கிறது எத்தனல்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 56% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. தென் பெல், இந்த 2 கம்பெனியும் தான் இப்போதைக்கு மோர் தென் 50% நிற்கிறாங்க. தென் அது இல்லாமல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் மோர் தென் 20% அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் கம்பெனிஸ் ரொம்ப ஃபியூ கம்பெனிஸ் தான் இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் பவர் கிரிட், ஐடிசி, மேக்ஸ்வெல், தென் விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு பாத்தில் கொஞ்சம் அப் ட்ரெண்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட்டு 50க்கு மூவ் ஆனிங்க அப்படின்னா அந்த முடிவில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட அதில் அப் ட்ரெண்ட் கம்பெனிஸை நீங்கள் லிஸ்ட்டில் பாருங்கள், தென் டவுன் ட்ரெண்ட் கம்பெனிஸையும் நீங்கள் லிஸ்ட்டில் பாருங்கள். ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு டேபிளாக தான் இருக்கும். இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் மோர் தென் 10% அந்த கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணலை. சேம் டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 10% அந்த கம்பெனியும் கீழேயும் இல்லை. ஸோ ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ நெக்ஸ்ட்டு 50 பொறுத்தளவுக்கும் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. தென் அடுத்ததான் நீங்கள் மிட் கேப் போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடான நிறையா மொமெண்டம் நடந்திருக்கு. இந்த 6 மந்த்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஜிஇ பார்த்தீங்க அப்படின்னா 126% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக ஆதித்ய பிர்லா கேபிட்டல் 90% ரிட்டர்ன்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் மிட் கேப் சைட்லேருந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் பெரிதளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் இன்னமும் ஒரு டவுன் ட்ரெண்ட் பார்த்து தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. சோனா பிஎல்டபிள்யூ கொஞ்சம் ஆச்சரியமாக இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது. தென் ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ், ஸோ இதோட ஐபிஓ வரும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பெரிதளவுக்கு இம்ப்ரெஷன் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. தென் யூகோ பேங்க், கேபிஐடி டெக்னாலஜி, ஸோ இது இந்த லிஸ்ட்டில் பார்க்குறதும் கொஞ்சம் எனக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாமே நம்மளோட ஒரு பாசிட்டிவான தாட்டில் இருந்த பங்குகள். அடுத்த எல்என்டி டெக்னாலஜி, ஸோ இதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இப்போதைக்கு போயிட்டுருக்கு. தென் ப்ளூ ஸ்டார், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், கோல்கேட், இதெல்லாமே நம்மளோட ஒன் ஆஃப் த முக்கியமான லிஸ்ட்டில் இருந்த பங்குகள் தான் ஒரு சரிவான நிலையில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ இந்த மிட் கேப்பை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கவனிச்சிருப்பீங்க, நிஃப்டி 50 நல்லா போயிட்டுருக்கு. தென் மிட் கேப் ஒரு எக்ஸ்பென்ஷனான க்ரோத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில இருக்கிற இந்த நெக்ஸ்ட் 50 மட்டும் வாட் ஹேப்பன், என்னாச்சு, அது மட்டும் ஏன் ஒரு நியூட்ரலான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இந்த இன்ஃப்ளேஷன் கன்சர்ன்ஸ். ஸோ இன்னமும் அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கிறனால தான் அது நிறைய இன்வெஸ்டரோட பிஹேவியரையே சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பேலன்ஸ்டாக இல்லாமல் ஒரு ஃப்ளக்சுவேட்டடாக இருக்குது. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது நிஃப்டி 50 அப்படின்னு எடுத்துக்கும்போது அதில் டிஃபால்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். இது ரெகுலர் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக
கொஞ்சம் ரிஸ்க்காகவும் கொஞ்சம் க்ரோத்துக்காகவும் பிளான் பண்ணுறவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு மிட் கேப்பில் இருக்கிற கேட்டகரி ஸ்டாக்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த 2 பகுதியில் இருக்கிற ஸ்டாக்கும் வந்துட்டு இப்போதைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலாக ரீசனாக அப்படின்னு கேட்டால் ஒரு சில பங்குகள் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரீசனுக்காக வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதோட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அதாவது நான் பேசுகிறது மிட் கேப் 150 கம்பெனிஸ் பற்றி கிடையாது. பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸே வந்துட்டு கிட்டத்தட்ட 9.1% வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்துட்டு இந்த ஏப்ரல் 2025க்கு பிறகு தான் வந்துட்டு இந்த ஸ்கை ராக்கெட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மோர் தென் 50% வந்துட்டு பர்டிகுலராக சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. அதை நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே வந்துட்டு நம்ம ரொம்பவும் கிளியராக பார்த்தோம். இப்போ வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் இந்த 10 ஸ்டாக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 ஸ்டாக்குமே வந்துட்டு மோர் தென் 50% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இது இல்லாமல் இன்னமும் வந்துட்டு ஒரு 7 to 8 ஸ்டாக் வந்துட்டு 50% மேலே ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை மிட் கேப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்த லைனப்பில் நம்ம பென்னி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பெரிதளவுக்கு நம்ம பென்னி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. அதில் நமக்கு பெரிதான நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம 20 ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 ஸ்டாக் வந்துட்டு தான் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. அதனால் பெரிதளவுக்கு அதில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்காக விரும்புறது கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு அது இங்கேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த 6 மந்தில் கிடச்சிருக்கு. அதிகபட்சமாக 400 மடங்கு வரைக்குமே சில பங்குகள் ரீச் ஆகிருக்கு. அடுத்ததான் இந்த ஐபிஓ மார்க்கெட். ஸோ நம்ம இருந்த டைமில் கூடவும் இந்த ஐபிஓ மார்க்கெட் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த 6 மந்த்லேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஐபிஓஸ் வந்திருக்கு. நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் நல்லாவே நடந்திருக்குங்க. அதே சமயத்தில் நம்ம இருந்த அந்த சுச்சுவேஷனில் கூட இந்த பேங்கிங் செக்டார் கொஞ்சம் டவுனில் இருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு மெட்டல், மீடியா, இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டவுன் பாத்தில் போயிட்டு இருந்தாங்க. அந்த பகுதிகளிலிருந்து இப்போ பேங்கிங் செக்டாரும் மெட்டல் செக்டாரும் வந்துட்டு நல்லாவே ரீபவுண்ட் ஆகிருக்கு. அதாவது ரெக்கவரியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள். இனி அடுத்தடுத்த வரப்போகிற வீடியோஸ்களில் வந்துட்டு இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நல்ல நல்ல பங்குகளை வந்துட்டு நம்ம பேச ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்துட்டு நம்ம பேச வேண்டியது முக்கியமாக நம்மளோட எஃப்ஐ இன்வெஸ்டர் பற்றி. ஸோ அவங்களோட அவுட்ஃப்ளோ வந்துட்டு இன்னமும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1.98 லட்சம் கோடி வரைக்குமே வந்துட்டு 2025 அவங்க அவுட்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3.19 லட்சம் கோடி வரைக்கும் வந்துட்டு இந்த லாஸ்ட் 21 மந்தில் எஃப்ஐஎஸ் வந்துட்டு வெளியே எடுத்திருக்காங்க. எஃப்ஐஐ தரப்பிலிருந்து இவ்வளோ பெரிய மாற்றம் வந்த பிறகும் நிஃப்டி பெரிதளவுக்கான இறக்கத்தை சந்திக்கல. இன்னமும் 24,000 சம்திங்கில் தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம 26 வரைக்குமே பார்த்துருக்கோம். இருந்தாலும் 24 அப்படிங்கிறதும் பெரிதளவுக்கான இறக்கம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஆகட்டும், ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் ஆகட்டும் வந்துட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு விசிபிளாக நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 7.81% ஈரான் இயரில் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதனால் ஜப்பானை நம்ம சர்பாஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம். அதே போல் ரெப்போ ரேட்டும் வந்துட்டு கிட்டத்தட்ட 5.50% வந்துட்டு இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதே போல் சிபிஐ இன்ஃப்ளேஷனும் பார்த்திங்க அப்படின்னா 2.07% வந்துட்டு ஆகஸ்ட்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 6 மந்தில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். இனி ஃபர்தராக வரப்போகிற ஒரு வீக்லேயும் வந்துட்டு வீக் எண்டில் நம்ம அந்த வீக் ஃபுல்லாக என்ன முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு, ஸோ போன வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் இருக்கிற முக்கியமான சில ரேஷியோஸோட கம்பேரிசன் என்ன, ஸோ இந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி ஸ்டாக்குகளை நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வந்துட்டு இனி ரெகுலர் வீடியோஸ் நம்ம எதிர்பார்க்கலனாலும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குயிக்காக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எஜுகேஷனல் ரிலேட்டடாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதே சமயத்தில் நம்ம தரப்பில் இருந்தும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பிகாஸ் வந்துட்டு நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு முடக்கப்பட்டிருக்கு. காரணம் வந்துட்டு அவங்க சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கன்சர்ன்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இன் ஃபார்வர்ட் டேஸஸில். ஸோ அதனால் வந்துட்டு இனி நமக்கு வரப்போகிறது லைக் இந்த மாதிரி பிபிடியாகவோ இல்லை வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற சில வீடியோஸாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபர்தராக இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணவும் போகிறோம். எண்ட் ஆஃப் மந்த் வந்துட்டு லைவ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன். அண்ட் ஃபார்வர்ட் டேஸில் இருந்த மாதிரி, அதாவது ப்ரீவியஸ் மந்தில் இருந்த மாதிரி அந்த இன்வெஸ்டரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நான் திரும்பவும் ரெஸ்யூம் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு காலதாமதம் கிட்டத்தட்ட 6 மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இதில் வந்துட்டு நான் எந்த ஒரு ரீசனும் உங்களுக்கு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்துட்டு எல்லாமே என்னோடய பர்சனல் இஷ்யூஸ் தான். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நான்
என்னால் தான் வந்துட்டு நடந்தனால ஸோ அதை நான் எதுவும் வந்துட்டு உங்கள்கிட்ட காரணம் சொல்ல விரும்பலை. ஸோ இனிமேல் வந்துட்டு ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் வந்ததுக்கு வந்துட்டு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபர்தராக வந்துட்டு நம்ம பழைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தென் ஆல்ரெடி இருக்கிற அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு என்னென்ன பிளான் அதை எப்படி நம்ம இனி ஃபார்வர்ட் டேஸில் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அந்தந்த பர்டிகுலர் குரூப்பில் வந்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷனில் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.